சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சங்கீதா அவர்களே விஜய் அவர்களிடம் எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் நாடி இருக்காங்க. திருமண பந்தத்தை மீறிய உறவில் விஜய் இருப்பதனால், அதுவும் ஒரு நடிகையோடு விஜய் அந்த உறவுல இருப்பதனால் அது எனக்கு பயங்கர காயத்தை ஏற்படுத்துது. ரகசியமா அந்த நடிகையோட வெளிநாடு போறது, வெளிநாடு சுத்துறது, இந்த மாதிரி அவருடைய அந்த திருமணத்தை மீறிய பந்தத்துல அந்த நடிகையோட இருக்காரு அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த நடிகையோட இவர் பேசப்படுவதும், அந்த நடிகை வெளிநாடு எங்கேயாவது போயிட்டு வரும்போது அந்த புகைப்படங்களை அவங்க பொது தளங்கள்ல வெளியிடுவதும் பாத்தீங்கன்னா ரொம்ப எங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு, எனக்கும் என் குழந்தைகளுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னமும் அழுத்தம் கொடுத்தா அந்த நடிகை யார் அப்படிங்கிறதையும் நான் வெளிப்படையாவே குறிப்பிட வேண்டியிருக்கும். ஒரு பெண்ணோட ரகசிய தொடர்புல இருக்காரு, திருமணத்தை மீறின பந்தத்துல இருக்காரு அப்படின்னும் போது இன்னொரு பெண், அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னொரு பெண் மாங்கல்யத்தை ஏந்தி தாலி ஏந்தி ஒருத்தருக்கு மனைவியா இருக்கிற அந்த அங்கீகாரங்க இருக்கு பார்த்தீங்களா, அந்த அங்கீகாரத்தை மீறி வேறு ஒரு பெண்ணோட கணவன் சுத்தி திரிறது எந்த பெண்ணுமே விரும்ப மாட்டாங்க. நடிகையா வெளிப்படையா போட்டோ போடும்போது இன்னும் அவங்களுக்கு கோவம் ஆகுது இல்லையா? நிச்சயமா வருமே. எந்த பெண்ணுமே அதை விரும்ப மாட்டாங்க. எந்த பெண்ணா இருந்தாலும், ஒரு சராசரி பெண், படிக்காத பெண், 3வது 4வது படிச்ச பெண்ணா இருந்தா கூட தன்னுடைய கணவன் வேறு ஒரு பெண்ணோட இருக்கிறார், இன்னொரு பெண் தன்னுடைய கணவனை பங்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னா அதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு நம்மோடு இருந்திருக்காரு. பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். கடந்த சில ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் அவருடைய மனைவி சங்கீதாவை பிரிஞ்சிருக்காரு. சோசியல் மீடியாக்குள்ள தொடர்ச்சியா பல தகவல் வந்துட்டு இருந்தது. இந்த சூழல சங்கீதா அவர்களே விஜய் அவர்களிடம் எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. முதல்ல இது ஃபேக்கான நியூஸ் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. பார்த்தீங்கன்னா எல்லா செய்தி நிறுவனங்கள்லையுமே தொடர்ச்சியாக செய்திகள் வந்துகிட்டு இருக்குது. 6 ஆண்டுகளாக பிரிஞ்சிருக்கோம். ஒரு நடிகையோட ஒரு திருமணத்தை மீறிய உறவுல இருந்தனால தான் நான் விவாகரத்து கேட்டுக்கேன்னு சொல்லியிருக்காங்க. உண்மையில் என்ன சார் நடந்தது? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா விஜய் சங்கீதா 2 பேரும் சேர்ந்து இல்லை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறாங்களே அது 2021 பிரிஞ்சிருக்கோன்னு. அந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து இல்லை, ஒரு வீட்டில் இல்லை, 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள்லாம் நமக்கு சினிமா வட்டாரத்தில் வந்துச்சு. அந்த செய்திகள் அன்னைக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்னு விசாரிக்கும் போது ரொம்ப நெருங்கிய வட்டாரத்தில் விஜயோட அன்னைக்கு, அதாவது விஷ்ணு படம் நாங்கள் பண்ணும்போது இருந்த ஒரு சிலர் இப்பயுமே அங்கே இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தரை சந்திக்கும் போது அப்பவே அவர் சொன்னார், இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகள் இருக்கு, அதனால 2 பேருமே பிரிஞ்சு தான் இருக்காங்க, அந்த அம்மா லண்டன்ல போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சஞ்சய் அப்புறம் அவருடைய மகள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்தாங்க, லண்டன்ல ஏதோ படிச்சுட்டு இருந்ததுனால. ஸோ மொத்தமாகவே சங்கீதா 2 குழந்தைங்க எல்லாருமே லண்டன்ல இருந்தாங்க. அதனால அன்னைக்கு பெருசா தெரியல, குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு அதை தகவல் சொல்லி அதை நகர்த்திட்டாங்க. ஆனால் 2 பேருக்குள்ளேயுமே நீண்ட காலமாக பிரச்சனை இருந்தது, உண்மைதான். அதாவது விஜய் மாநாடு போட்டப்பையும் சரி, விக்ரவண்டியில், அதுக்கப்புறம் மதுரை மாநாடு, பல நிகழ்ச்சிகள் விஜய் நடத்திட்டாரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ஆடியோ ரிலீஸ் நடத்தினார். எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான் ஆஜராகிறாங்களே தவிர அவங்க குடும்பம் சார்பாக பார்த்தீங்கன்னா மனைவி குழந்தைங்க ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு மனைவியும் குழந்தையும் ரொம்ப முக்கியம். அவங்க 2 பேர் 3 பேருமே வரலைங்கிறது தான் உண்மை. அப்போவே இந்த தகவல் உண்மையான தகவல் தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரிய எல்லாருமே அதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஏன் வழக்கு தொடுத்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய வீடு விலாசம் நீலாங்கரை, அந்த பனையூர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் வர ஆரம்பிச்சிடும். செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் சங்கீதா, விஜயோடைய மனைவி சங்கீதா பார்த்தீங்கன்னா ஒரு விவகாரத்து வழக்கு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. நீதிமன்றத்திலேயே மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாகவே விவகாரத்து கேட்டு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அந்த மனுவில் அவங்க குறிப்பிட்ட சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, திருமண பந்தத்தை மீறிய உறவில் விஜய் இருப்பதனால், அதுவும் ஒரு நடிகையோடு விஜய் அந்த உறவில் இருப்பதனால் அது எனக்கு பயங்கர காயத்தை ஏற்படுத்துது. பல வருடங்களாகவே நான் அந்த உறவை விட்டு வெளியில் வர சொல்லி என்னுடைய கணவர்கிட்ட போராடி பார்த்துட்டேன். பல நேரங்களில் நிச்சயமாக அந்த உறவுலேருந்து நான் வெளில வந்துடுறேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த சத்தியத்தை மீறி அடுத்தடுத்து தொடர்ந்து பல இடங்கள்ல ரகசியமா அவங்க சந்திக்கிறது இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறமும் நான் மறுபடியும் கேட்கும் போது அதே மாதிரி நான் அந்த பந்தத்துல இருந்து வெளியில வந்துடுறேன்னு சொன்னாரு. ஆனா ரகசியமா அந்த நடிகையோட வெளிநாடு போறது, வெளிநாடு சுத்துறது, இந்த மாதிரி அவருடைய அந்த திருமணத்தை மீறிய பந்தத்துல அந்த நடிகையோட இருக்காரு அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதை நான் தொடர்ந்து தட்டி கேட்டுக்கிட்டே வந்ததுனால எனக்கு வர வேண்டிய அந்த பொருளாதார ரீதியா வர வேண்டிய வருமானம்
எனக்கு வர வேண்டிய நியாயமான ஒரு மாத தேவைகளுக்கான பணங்களை கூட வந்து விஜய் வந்து தடை செய்கிறார் மறைமுகமா அப்படின்றத அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது எனக்கு பெரிய மன அழுத்தத்தை வந்து கொடுத்துருக்கு, மிகப்பெரிய மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு. சோஷியல் ஸ்டேட்டஸில் வந்து எனக்கு வந்து ரொம்ப சிரமங்களை உண்டு பண்ணியிருக்கு. என்னுடைய சொந்தக்காரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்கு என் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய மனவேதனையை கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வந்து தொடர்ந்து அந்த நடிகையோட வந்து இவர் வந்து பேசப்படுவதும், அந்த நடிகை வெளிநாடு எங்கேயாவது போயிட்டு வரும்போது அந்த புகைப்படங்களை வந்து அவங்க பொது தளங்களில் வெளியிடுவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு, எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு மேலே எனக்கு வந்து இன்னும் அழுத்தம் கொடுத்தா அந்த நடிகை யார் அப்படிங்கிறதையும் நான் வந்து வெளிப்படையாகவே வந்து குறிப்பிட வேண்டியிருக்கும் அப்படின்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதுதான் மெயினாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து விவாகரத்து வேணும், இந்த பந்தம் வந்து 2021 முடிஞ்சு போச்சு, பேப்பர் அளவில் தான் இந்த பந்தம் இருக்குது, எங்களுக்குள்ள எந்த தொடர்பு இல்லைங்கிறத அவங்க ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு திடீர்னு வந்து இந்த வழக்கை கோர்ட்டில் தாக்கல் பண்ணுறதுக்கு என்ன அவசியம்? இப்போ பிப்ரவரி மாதம் இறுதியில் இருக்கோம், நம்ம மே மாதம் முதல் வாரமோ 2வது வாரமோ எலெக்ஷன் வரப்போகுது, தமிழ்நாடு எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு 2 மாத இடைவேளைக்கு முன்னாடி இந்த வழக்கை வந்து சங்கீதா தாக்கல் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? 5 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. 5 வருஷமாக பிரிஞ்சிருக்கிறவங்க பலகட்ட சமரசங்களும் போயிருக்கு. இப்போ பெரிய முதியோர்களை வச்சு, குடும்பத்தை பெரியவங்களையெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பல விதமான சமரசங்கள் வந்து நடந்திருக்கு. எப்படியாவது சேர்த்து வச்சிடலாம், மறுபடியும் சரி பண்ணிடலாங்கிற முயற்சிகள்லாம் போயிருக்கு. ஆனால் எல்லா முயற்சியுமே தோல்வி அடைஞ்சிருக்கு. குழந்தைகளுக்காக நான் அமைதியா இருந்தேன்னு சொல்றாங்க. ஆமா, குழந்தைகளுக்காண்டி நான் அமைதியா இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஜேசன் சந்தே எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 வயதை கடந்தவரா இருப்பாரு. அந்த பொண்ணுமே பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான ஏஜ்ல இருக்கிற ஒரு பெண்ணு, காலேஜ் முடிச்ச ஒரு பெண்ணா இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தை குடும்ப குட்டி இருக்கணும் போது எந்த பெண்ணுமே பாத்தீங்கன்னா கணவன் செய்யற சில தவறுகளை கண்டிப்பா ஒரு காலகட்டத்தில் சரி பண்ணிட்டு திரும்பி நம்ம கிட்ட வந்துருவாங்க, இது சரியாயிரும், இதை நேர் பண்ணிட முடியும், இதை சரி பண்ணிட முடியும் அப்படின்னு நினைக்கிறது இயல்பு தான். எங்கேயுமே ஒரு சாதாரண குடும்ப பெண்ணா இருந்தா கூட கணவன் ஏதாவது தவறு செய்கிறார், இந்த மாதிரி வேற ஒரு பெண்ணோட தொடர்பில் இருக்கார் அப்படி இப்படின்னா கூட சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட டிராவல் பண்ணி பார்ப்பாங்க. அது முடியாத பட்சத்தில் தான் வந்து இன்னைக்கு வந்து வழக்கு போட்டிருக்காங்க. ஸோ 2 மாதம் இருக்குது எலெக்ஷனுக்கு. இப்போ இந்த வழக்கை போட வேண்டிய அவசியம் என்ன? ஸோ அவங்க வந்து விஜயை பற்றின பல விஷயங்கள் வந்து அரசபுரசலாக பேசப்பட்டாலும் அது வந்து ஓப்பனாக வந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதை வெளிப்படையாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த எலெக்ஷன் நேரத்தில் வந்து அவங்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவரை பற்றின பல விஷயங்களை வந்து வெளிப்படுத்த விரும்புகிறாங்க. அவங்க மனைவியே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்ன சொல்றார், விஜய் என்ன சொல்றார், பெண்களுக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அவங்க மனைவிக்கே பாதுகாப்பு இல்லைங்கிறத அவங்க மனைவி சொல்றாங்க. அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கே பாதுகாப்பு இல்லை, என்னுடைய குழந்தைகளுக்கே பாதுகாப்பு இல்லை, நான் வந்து அவரை நம்பி வந்தேன், அவர் நம்பி வந்த என் மனைவி குழந்தைங்களே வந்து பாத்தீங்கன்னா நடுத்தருல விட்டுட்டாரு. அதான் அர்த்தம், நடுத்தருல விட்டுட்டாரு அப்படிங்கிற பொருள்ல வந்து அவங்க இன்னைக்கு வந்து சொல்றதுக்கு காரணம் அது வந்து எலெக்ஷனை டார்கெட் பண்ணி இது வந்து வெளிப்படுத்தட்டும், இது வந்து வெளியில உள்ள மக்களுக்கு தெரியட்டும், பப்ளிக்கு தெரியட்டும்ங்கிற எண்ணத்துல தான் இந்த வழக்கை தொடுத்திருக்காங்க. தேர்தலுக்காக தொடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா 2026 தேர்தலில் பெண்கள் வாக்குகள் வந்து விஜய்க்கு இதனால வந்து மாற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பெண்கள் வாக்கு வந்து எதிராக திரும்புமா திரும்பாதா அப்படிங்கிறத விட்டுருங்க சார். விஜய் மேல பல குற்றச்சாட்டுகள் பலர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது வந்து விஜயோடைய உதவியாளர் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா என்னை நெஞ்சில ஏறி மிதிச்சாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு. ரொம்ப அதிர்ச்சியான ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் விஜயோடைய பிஆர்ஓவா இருந்த பிடி செல்வகுமார் அவர் வந்து நான் விஜயோட சேர்ந்து நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன், அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிங்க, நான் விஜயோட சேர்ந்து நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன், அந்த பாவத்துக்கு இப்போ பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் வெளிப்படையாக கொடுத்துருக்காரு. இன்னும் பார்த்தீங்கன்னா விஜய் சார்ந்து பல பேர் விஜயோட இருந்தவங்க பல பேர் விஜய் பற்ற பல விதமான குற்றச்சாட்டுகளை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டை நம்ம பார்க்கணும். ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்களுடைய திருமணம் வந்து 1999 வந்து ஆகஸ்ட் மாதம் நினைக்கிறேன், ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி நடந்திருக்கு. எத்தனையோ கிட்டத்தட்ட 27 வருடங்கள் கடந்து நீங்க கூட போனீங்க இல்லையா? ஆமா, திருமணத்துக்கு போயிருந்தேன். அந்த நேரம் விஷ்ணு படம் முடிந்து ஒரு 3 வருட காலகட்டத்தில் திருமணம் நடந்தது. குடும்பத்தோட நானும் திருமணத்துக்கு போயிருந்தேன். அந்த திருமணம் வந்து ரொம்ப விமர்சையா நடந்தது. அதுக்கப்புறம் ஒரு ரிசப்ஷன் கூட பாத்தீங்கன்னா ரசிகர்களுக்குன்னு தனியா வச்சிருந்தாங்க. இது எல்லாமே நடந்தது, அதெல்லாம் உண்மைதான். இந்த சங்கீதா விஜய் அப்படின்னும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லண்டன்ல இருந்து வந்து
சென்னையில் வந்து ஃபிலிம் சிட்டின்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ இருக்கு. அங்கே வந்து விஜயோட படத்துக்கு ஷூட்டிங்க்கு போனவங்க தான் அங்கே விஜயை பார்த்து யதார்த்தமாக பேச போய் அங்கே அவங்களுக்குள்ள ஒரு காதல் மலர்ந்து அந்த திருமணம் பார்த்தீங்கன்னா காதலில் முடிஞ்சு. இது முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து பதிவு பண்ணாங்க. அதாவது வந்து 10/7/1998 அன்னைக்கு பதிவு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் 25/8/1999 சட்டப்படி வந்து சென்னையில் வந்து திருமணம் நடந்தது, இந்தியாவில் திருமணம் நடந்தது. ஸோ அந்த காதல் திருமணம், அந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக ரெண்டு பேரும் பல இடங்களுக்கு ஒன்றா வந்தது போனது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு வந்து இப்படி வந்து எப்படி சொல்றது, ரெண்டு பேரும் பிரிகிற சூழ்நிலைக்கு வந்திருக்கு. உண்மையாலுமே ஒரு வருத்தமான விஷயம்தான். அதாவது இது வந்து அவங்களுடைய முழுக்க அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அது நம்ம ரொம்ப உள்ள போய் பேசுறது நாகரிகமாக இருக்காது. இதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உண்மைதான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்துட்டார் அப்படின்னும் போது, பொது வாழ்க்கைக்கு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இவ்வளவு தூரம் இதை வந்து பெருசு பண்ணி வெளியில வர அளவுக்கு பண்ணியிருக்க வேண்டாம். இது வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து சமரசம் பண்ணி பல சமரசங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஏதாவது ஒரு சமரசத்துக்கு அவர் வந்து உடன்பட்டு இதை வந்து கமுக்கமா, அதாவது வந்து யாருக்கும் தெரியாம ஊருக்கே தெரியாம ரகசியமா இதை வந்து முடிச்சிருக்கலாம். இந்த திருமண பந்தத்தை ஒரு வேளை முடிக்கிறதா இருந்தா கூட ரெண்டு பேருக்கும் பிரச்சனை இல்லாம முடிச்சிருக்கலாம். சுமூகமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே விவகாரத்து தாக்கல் வந்து கோர்ட்ல பண்ணி சுமூகமாவே வந்து ரெண்டு பேருமே உடன்பட்டு முடிச்சிருக்கலாம். ஆனா இப்ப சங்கீதா மட்டுமே வந்து விவகாரத்து தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஒருத்தர் மேல வந்து அவங்க வந்து எதிர்ப்பு காட்டுறாங்க, ஒருத்தர் மேல அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த வகையில வந்து இது வெளியில வந்ததுனால இன்னைக்கு நம்ம பேச வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் இது கணவன் மனைவியோட விஷயம், ஒரு குடும்ப விஷயம். அது கணவன் மனைவி, 2 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு வெளியில வந்திருக்கு. இன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருக்குங்கிறது தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம். எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு விவகாரத்தை வந்து தாக்கல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஒருவேளை மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜூன் மாசத்துல இது தாக்கல் பண்ணிருக்கலாமே. ரொம்ப அதிக நாட்கள் கிடையாது, 2 வருஷமோ 1 வருஷமோ காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 3 மாசம் காத்திருந்தா ஜூன்ல வந்து தாக்கல் பண்ணிருக்கலாம். ஆனா அவசரமா இப்ப தாக்கல் பண்ணதுக்கு ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு. அவங்க மனைவியா சங்கீதா வந்து அவரை பத்தின சில விஷயங்களை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். நாட்டை காப்பாற்ற வரேன்னு சொல்றாரு, நாட்டை ஆட்சி பண்ண வரேன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கான தகுதி அவருக்கு இருக்கா அப்படிங்கறத மறைமுகமா சொல்ல வராங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். உள்நோக்கம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா, தனிப்பட்ட முறையில விஜய் வந்து அவங்க வந்து நம்மள வந்து இப்படி கொடுமைப்படுத்துற வெளில தெரியணும் அப்படின்னு பழி வாங்குறதுக்காக பண்றாங்களா, இல்ல பின்னணியில வந்து வேற ஏதாவது ஒரு கட்சியினர் இயக்குறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சங்கீதா? எனக்கு தெரிஞ்சு வேற எந்த கட்சி இயக்கியும்லாம் இதெல்லாம் நடக்காது சார். இதெல்லாம் எப்படின்னா சார், ஒரு பெண் அப்படின்னும் போது ஒரு கணவனை நம்பி வராங்க. இப்ப கணவன் அப்படின்னும் போது அவர் ஒரு பிரபல நடிகரா இருக்காரு. அவங்க வந்து ஏதோ லண்டன்ல இருந்து வந்தவங்க. அவங்க வந்து பார்த்த மாத்திரத்துல ஒரு காதல், அதுக்கப்புறம் அந்த காதல் திருமணத்துல முடிஞ்சு அவங்க 2 குழந்தைங்களோட சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த கணவன்கிறவர் வந்து யார் அப்படின்னா விஜய் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர். தமிழ் சினிமால ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நடிகர், பிரபல நடிகரா இருக்காரு. அது இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வந்திருக்காரு. அடுத்து வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிற இலக்கெல்லாம் அவருக்கு இருக்கு. சோ அதை நோக்கி பயணிக்கிறார் அப்படின்னும் போது இன்னைக்கு தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் அப்படின்னா விஜய் போற எல்லா இடங்கள்லயும் பாத்தீங்கன்னா மீடியாலாம் பின்னாடியே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு பல பேர் வந்து அரசியல் பிரச்சாரத்துக்கு போறாங்க, பல மேடைகள் போறாங்க, எல்லாம் போறாங்க. ஆனா எல்லாரும் பின்னாடியும் மீடியா பின்னாடி ஓடுறாங்களா? ஆனா விஜய் பனையூர்ல இருந்து கிளம்புறதுல இருந்து பாத்தீங்கன்னா போற இடத்துல எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா மீடியா கவரேஜ் இருக்கு. மொத்தமாவே விஜய் மேல அவ்வளவு ஒரு அட்ராக்ஷன் இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரி ஒரு முக்கியமான நபரா இருக்கிறவருடைய மனைவியா இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் என்ன விரும்புவாங்க, தன்னுடைய கணவன் அவங்க வந்து நம்ம கட்டுக்குள்ள இருக்கணும், நம்மளுடைய கணவன் அவங்க சந்தோஷப்படணும். ஒரு பெண் அப்படிதான் நினைப்பாங்க நிச்சயமா. சோ அது நடக்கல அப்படின்னும் போது அதுல அவங்க காயப்பட்டிருக்காங்க. உண்மையா சொல்லப்போனா அவங்க பயங்கரமா அதுல காயப்பட்டிருக்காங்க. இந்த 5 வருஷமா அவங்க சொல்ற 2021 இருந்து இந்த 2026 எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 வருஷமா பாத்தீங்கன்னா பலவிதமான காயங்கள் அவங்களுக்கு இருக்குங்கிறது தான் நம்ம இந்த விவகாரத்து வழக்கு அவங்க தாக்கல் பண்ணதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரு ஸ்டேஜுக்கு மேல எப்படின்னா இது வந்து ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்கும். யாரா இருந்தாலும் என்னன்னா நீங்க வந்து பொறுத்து போகும்போது அது உங்களுக்கு மேலும் 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 அவமானங்களையும் அசிங்கங்களையும் தேடி தரும்போது அது நிச்சயமா வந்து எதிர் முனையா வந்து ஆற்றுறதுக்கான எண்ணங்களை வெடிக்கும், எண்ணங்களை ஏற்படுத்தும். அதுவும் என்ன அப்படின்னா இது வந்து எப்படின்னா அவங்களே சொல்லியிருக்கிற விஷயம் தான். ஒரு பெண்ணோட வந்து ரகசிய தொடர்புல இருக்காரு, திருமணத்தை மீறின பந்தத்துல இருக்காரு அப்படின்னும் போது
இன்னொரு பெண், அதாவது நல்லா புரிஞ்சுக்கங்க, இன்னொரு பெண் மாங்கல்யத்தை ஏந்தி தாலி ஏந்தி ஒருத்தருக்கு வந்து மனைவியா இருக்கிற அந்த அங்கீகாரங்க இருக்கு பார்த்தீங்களா, அந்த அங்கீகாரத்தை மீறி வேறு ஒரு பெண்ணோட கணவன் வந்து சுத்தி திரிறது எந்த பெண்ணுமே விரும்ப மாட்டாங்க. அந்த நடிகையெல்லாம் வெளிப்படையா போட்டோ போடும்போது இன்னும் அவங்களுக்கு கோவம் ஆகுது இல்லையா? நிச்சயமா வருமே, எந்த பெண்ணுமே அதை விரும்ப மாட்டாங்க. எந்த பெண்ணா இருந்தாலும், ஒரு சராசரி பெண், படிக்காத பெண், 3வது 4வது படிச்ச பெண்ணா இருந்தா கூட தன்னுடைய கணவன் வேறு ஒரு பெண்ணோட இருக்கிறார், இன்னொரு பெண் வந்து தன்னுடைய கணவனை பங்கு போட்டுக்கிறாங்க அப்படின்னா அதை யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு மனநிலையில இதை எப்படியா சரிபடுத்திடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க பல நேரங்களில் போராடி இருக்காங்கன்னு தான் நமக்கு தெரியுது. அந்த போராட்டத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, மகள் இருக்காங்க, ஒரு குடும்பம் இருக்கு, அந்த குடும்பம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற நல்ல எண்ணத்துல தான் அவங்க போராடி இருக்காங்க. ஆனா எதுவுமே நடக்கல என்னும் போது அதை வெளிப்படுத்தி தான் ஆகணும். அவங்களுடைய நியாயங்களை ஒரு ஸ்டேஜுக்கு மேல பெறாமே இருந்துட்டா என்ன ஆகும்னா, கடைசியில எதுவுமே இல்லாம போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அவங்க வந்து விழிச்சுக்கிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இது அவங்க கோபத்தின் வெளிப்பாடு. விஜய் விவாகரத்து செய்தி வந்தோடனே அந்த நடிகை யார் அப்படிங்கிறதா சோசியல் மீடியால வந்து எல்லோருமே கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. குறிப்பா ஒரு நடிகையோட போட்டோ போடுறத கட் பண்ணி அந்த விஜய் போட்டோ மட்டும் போட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சமீபத்தில் தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு நடிகை பெயரை குறிப்பிட்டு அந்த நடிகை வீட்டுல இருந்து முதல்ல வெளியில வாங்க விஜய் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. அந்த நடிகை தான் இந்த நடிகை அப்படின்னு அவங்க போட்டோவே போட்டு சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. என்ன சார், யார் சார் அந்த நடிகை? உங்களுக்கு இல்லை, யார் அந்த நடிகைங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சார். எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். புரியுது உங்களுக்கு? நம்ம சொல்லி அதை அதுக்கு மேல கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து சங்கீதா விஜய் அவங்களுடைய திருமண உறவு, அது அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னும் போது அதுவே அவங்களுடைய பிரைவேட்டான ஒரு விஷயம்தான். அவங்க சொன்ன விஷயங்களை தான் நம்ம இங்கே பதிவு பண்ணியிருக்கோமே தவிர அதை தவிர்த்து நம்ம வந்து வேற எதுவுமே இதில் வந்து நம்ம சேர்த்து பேசல. ஆனா ஒரு நாட்டை ஆள போறவர், ஒரு கட்சி தலைவரா இருக்கிறாரு அப்படின்னும் போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவர் வந்து சரி பண்ணியிருக்கலாம், தவிர்த்திருக்கலாம். 100% இது அவங்களுடைய பர்சனல் விஷயங்கள். இதை தாண்டி நம்ம அதை பத்தி பேசுறது வந்து அவங்கள வந்து கொச்சைப்படுத்துறதுக்கு சமமா இருக்கும். அது எப்படின்னா, இப்பயாவது வந்து விஜய் வந்து இதை சரிப்படுத்த முடியும், சரிப்படுத்துறதுக்கான தருணம் இருக்கு, சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. விஜய் இப்பயாவது செய்யணும், செய்வாரா அப்படிங்கிற கேள்விகள் வந்து எல்லாருக்குமே இருக்கு. பொறுத்து இருந்து தான் நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட் இந்த வழக்கு தாக்கல் பண்ணது மூலமாவது ஏதாவது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் ஏற்பட்டு மறுபடியும் விஜய் சங்கீதா குழந்தைகள் சேர்ந்து வாழ்ற ஒரு சூழ்நிலை அமைஞ்சா அது உண்மையாலுமே சிறப்பான விஷயமா இருக்கும். அது நடக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். 20ஆம் தேதி இந்த வழக்கு வந்து செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் வர இருக்கு. லீகலா இந்த வழக்கு அடுத்து எப்படி போகும், விசாரணை எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ லீகலா அப்படின்னும் போது அவங்க ஆல்ரெடி வந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறதா சொல்றாங்க. வக்கீல் நோட்டீஸ் வந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க, அதுக்கு பதில் இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ நீதிமன்றத்திலேருந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சம்மன் போகும், இந்த மாதிரி வந்து வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பதில் மனு போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ விஜயோடைய வழக்கறிஞர் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பதில் மனு நிச்சயமாக அது போடுவாங்க. அடுத்தடுத்து அதாவது லீகல் ப்ரொசீடிங் அது வந்து நடக்கத்தான் செய்யும். ஒரு 2 பேரும் வந்து எதிர்புதுமா நின்று இதில் வந்து விவகாரத்து கேட்கறதுனால, அதாவது சங்கீதா கேட்குறாங்க, விஜய் வந்து அதை இன்னைக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு. அது அடுத்து அவர் என்ன சொல்ல போறாருங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு நடுவில் இந்த சமரச முயற்சி நீதிமன்றம் சார்பாகவே நடக்கும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கணவன் மனைவி வந்து நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு தாக்கல் செஞ்சா அவங்க 2 பேரையுமே உட்கார வச்சு, பல பேர் வந்து வழக்கறிஞர்கள் முக்கியமான ஆட்கள் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவங்களுக்கு 2 பேருக்கும் 2 பேர்த்தையுமே தனித்தனியாக முதல்ல பேசுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நீங்கள் இது இந்த முடிவு எடுத்தீங்க, இது செஞ்சா நீங்கள் இது சரிப்படி ஓகே மறுபடியும் சேர்ந்து வாழ்வீங்களா, இதெல்லாம் வந்து கேட்டுட்டு, அதே மாதிரி விஜய்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் வந்து அவர்கிட்டையுமே என்ன பிரச்சனைங்கிறது கேட்டு என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது, மறுபடியும் சேர்ந்து வாழ்றதுக்கு அப்படிங்கிறது கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் 2 பேரையும் ஒன்றா உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா சமரச முயற்சி எடுப்பாங்க. இந்த சமரச முயற்சிங்கிறது வந்து அடுத்தடுத்த கட்டமாக ஒரு 2-3 கட்டங்கள் போகும். இந்த 2-3 கட்ட சமரச முயற்சியுமே வந்து ஒன்றுமே வந்து சரியாகலை, 2 பேருமே எதிரும் புதிரும் தான் இருக்காங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அந்த வழக்கை வந்து நீதிமன்றம் வந்து வழக்காவே எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் தான் விசாரணை தொடங்குவாங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் அவங்களுடைய நியாயங்களை வந்து கோர்ட்ல சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டு அது கடைசியா என்ன தீர்ப்புன்றது வந்து அது அடுத்துதான் தெரியும். விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். விஜய் அவர்கள் சினிமாவில் சம்பாதித்தது மற்றும் அவருடைய சோசியல் ஸ்டாண்டிங் அடிப்படையில் வந்து ஜீவனாம்சமும் கேட்டிருக்காங்க சங்கீதா அவர்கள். ஸோ அது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? ஜீவனாம்சமா அது எப்படி, அதோட ப்ரொசீஜர் என்ன சொல்லுங்க சார். இல்லை, ஜீவனாம்சம் அப்படின்னா கண்டிப்பாக ஜீவனாம்சம் கொடுக்கத்தான் வேண்டி வரும். அதாவது வந்து ஒரு மனைவின்னும் போது அவங்க அங்கீகரிக்கப்பட்ட மனைவியாக இருக்கும்போது அவங்க நியாயமான அவங்களுக்கு சேர வேண்டிய வந்து ஜீவனாம்சத்தை கேட்டிருக்கிறாங்க. கேட்கறதுக்கான உரிமை இருக்குது, பெண்ணுக்கு ஜீவனாம்சம் கேட்கறதுக்கான உரிமை இருக்குது. இது வந்து எப்படின்னா அது வந்து வழக்குக்கு வழக்கு மாறும். இப்போ வந்து விஜய் வந்து பெரிய சோஷியல் ஸ்டேட்டஸில் இருக்காரு, கிட்டத்தட்ட 250 கோடி ரூபா ஒரு படத்துக்கு சம்பளம் வாங்குறாரு. அவர் என்ன சொத்து வச்சு
வச்சிருக்காரு, என்னென்ன பணம் வச்சிருக்காரு, இதெல்லாம் வந்து கணக்கிட்டு அது மனைவிக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து மனசில் கொண்டு தான் இவ்வளோ ஜீவனாம்சம் வேணுங்கிறத அவங்க கேட்பாங்க. நிச்சயமாக அது வந்து தரத்துக்கு நீதிமன்றமும் உத்தரவிடுவாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து எந்த அளவுக்கு சொத்துக்கள் வந்து இவங்களுக்கு வழங்கணும் அப்படின்றதும் வந்து நீதிமன்றம் சொல்லுவாங்க. விஜய் விவாகரத்து வழக்கு தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.